என்னோட ட்வின் பேபிஸ் ஜோயா ஜயான். இவங்க ஒரு ப்ரீமெச்சூர் பேபிஸ். ப்ரீமெச்சூர் பேபின்னு சொல்கிறத விட இவங்க ஒரு மைக்ரோ ப்ரீமீஸ். 3 months பிஃபோராகவே பிறந்தனால அவங்க மைல்ஸ்டோன்ஸ்லேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க அதை டிலேவாக தான் அச்சீவ் பண்ணாங்க. அதுலேயுமே இவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே மைல்ஸ்டோன் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ வந்து ஜயான் வந்து இந்த மந்த் வந்து குப்புற விழுகிறாருன்னா அதே 1 month எடுத்துக்குவாங்க ஜோயா. அதுக்கப்புறம் தான் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பல் முளைக்கிறதுலேருந்து எல்லாமே. இப்போ ஜயான் குட்டி வந்து நடந்துட்டாருன்னா ஈஸியாக நடந்துட்டாருன்னு சொல்ல மாட்டேன். அவன் நடக்கிற ப்ராசஸே ஒரு 3-4 months ஆச்சு. கையை விட்டு நிற்கிறது, அப்புறம் ஒரு ஸ்டெப் வச்சு விழுகிறது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பாக நடக்கிறதுன்னு இப்போ அழகாக நடக்கிறாரு. அது வந்து எனக்கு தெரியும் பாப்பாவுக்கு வந்து 1 month டிலே ஆகும்னு சொல்லிட்டு. ஆனாலும் நமக்கு வீட்டில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதையும் தாண்டி ஒரு மதராக நம்மளுக்குள்ளேயே இருக்கும், இவன் நடந்துட்டாலே இவன் நடப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜாவது கண்டிப்பாக இருக்கும். அப்போ வந்து அதை பற்றி பேசும்போது தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்த மாதிரி துணி கட்டிட்டு குழந்தைங்கள நடக்க வைங்க, அது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நடக்க வச்சிட்ருக்கேன். நடவண்டியில் அழகாக நடப்பா, செவுத்து பிடிச்சிட்டுலாம் நடப்பா. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள்.